ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 98 பெருமை. 979வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமை சிறுமை என்று இருக்கின்றது. புகழ் உடையவர்கள், புகழ் இல்லாதவர்கள். சிறுமைத்தனம் உடையவர்கள், சிறுபிள்ளைத்தனம் உடையவர்கள், சிற்றறி உடையவர்கள், அவர்கள் சிறுவர்கள், சிறியர். செயற்கரிய செய்தவர்கள், புகழ் பெற்றவர்கள், பாராட்டுக்குரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள், பெருமை உடையவர்கள். பெருமை பெருமிதமின்மை. எவ்வளவுதான் பெருமை வந்தாலும் சாதாரணமாக நடந்து போவார்கள். எவ்வளவு பெருமைக்குரியவரை எப்படி வர வேண்டும் தெரியுமா? அவர் பெரிய வாகனத்திலே வரலாம். அவர் பின்னாலே 10 பேர் வந்து அவருடைய காரை திறந்து விடுவார்கள். அவரை சிலர் அப்படியே பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு போவார்கள். அவ்வளோ பெருமைக்குரியவர். அவரை அப்படியே நடக்க விடாமல் கூட தூக்கி கொண்டு போவார்கள். அவ்வளோ பெருமைக்குரியவர். ஆனால் அவர் அப்படி, எனக்கு அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் வேண்டாம், எனக்கு நன்றாக நடக்க தெரியும், எனக்கு ஒரு குறையும் இல்லை, உடலில் பாதிப்பு இல்லை, என்னால் நடந்து வர முடியும். நடந்து போக முடியாது, அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார், நடந்தே போவார். கையை பிடிப்பார்கள் சில பேர் வந்து, என் கையை பிடிக்காதீர்கள், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறைபாடும் இல்லை, என் உள்ளத்தில் ஊக்கம் இருக்கிறது, என் உடலிலே வலிமை இருக்கிறது, மன வலிமை, உடல் வலிமை எல்லாம் இருக்கிறது, நீங்களெல்லாம் எனக்கு எந்த விதமான உதவியும் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டாம், என்னால் முடியும், தயவுசெய்து நீங்கள் வாருங்கள், என்னோடு வாருங்கள் என்று சொல்வார். ஏனென்றால் அவர் பணிவுடையவர். பெருமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்பதற்காக எல்லாரையும் தன்னுடைய அடிமையாக கருதி, என்னுடைய செருப்பை, என்னுடைய ஷூ அங்கே விட்டிருக்கிறேன், அந்த எடுத்து வா என்று சொல்வது, அந்த ஷூவை துடைத்து கொடுங்கள் என்று சொல்வது, எனக்கு குடை, இந்த பக்கம் ஒருவர் குடைபிடிக்க வேண்டும், அந்த பக்கம் ஒருவர் குடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது, காரினுடைய கதவை திறந்து விடுங்கள் என்று சொல்வது, செருப்பை எடுத்துக்கொண்டு அங்கே விட்டுவிட்டிருக்கிறேன், அந்த செருப்பை எடுத்து வாருங்கள் என்று சொல்வது, எல்லாம் நடக்கிறது இன்றைய அரசியலிலே. எவ்வளவுதான் பெருமை இருந்தாலும் பெருமைக்கு உரியவர் என்றால் எப்பொழுதுமே பெருமையாகவே நல்ல செயல்களையே செய்து நல்ல மதிப்பை பெற்று யாரையும் அடிமைப்படுத்தாமல் எல்லோருக்கும் மதிப்பளித்து, மதிப்பு என்பது எப்படி வரும்? நாம் நடந்து கொள்ளுகின்ற விதத்திலே தான் நமக்கு பெருமை வரும். இப்படியெல்லாம் எடுபிடி வேலை செய்ய சொல்வது, அடிமைத்தனமாக நடந்து கொள்வது, யாரையும் மதிக்காமல் இருப்பது என்பதனாலே புகழ் வராது. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நமக்கு பண்பு, பணிவு வர வேண்டும். அது சிறந்த பெருமையை தரும். இன்னும் மேலும் மேலும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தனைத்து. எல்லாருக்கும் இந்த பணிவாக இருப்பது என்பது எல்லாருக்கும் பெருமை தரும். அதிலும் பணக்காரர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள், பெரிய பணக்காரர்கள் மிகவும் பணிவாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் வரும், இன்னும் பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் வந்து சேரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகையினாலே பெருமை உடையவர்கள் என்னதான் பெருமை உடையவர்களாக இருந்தாலும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதுமே பெருமை உடையவர்களாகவே நடந்து கொள்வார்கள். பெருமிதத்தை பற்றி நினைக்கவே மாட்டார்கள். இவ்வளவு பெருமை எனக்கு இருக்கிறது என்று வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் சிறுமை உடையவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை என்றால் கூட எல்லா தகுதியும் இருக்கிறது என்று அவர்களே எடுத்து சொல்வார்கள் மற்றவர்களுக்கு. போகின்ற இடமெல்லாம் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கிறது தெரியுமா, எவ்வளோ அரசியல் ஞானம் இருக்கிறது தெரியுமா, நான் அவர் காலத்தில் இருந்தேன், இவர் காலத்தில் வாழ்ந்தேன், அவரோடு பழகினேன், இவரோடு பழகினேன் என்று எடுத்துக்கட்டி பேசுவார்கள். சிறுமை குணமுடையவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். தன்னை பற்றி பெருமையாக பேசுவதே ஒரு வாகனம். அந்த பெருமை பேசுகின்ற அந்த வாகனத்தின் மீது அவர்கள் எப்பொழுதும் ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வாகனத்தை திருவள்ளுவர் சொல்கின்றார், ஏளனமாக சொல்கின்றார், அது ஒரு வாகனம், அதன் மீது ஏறிக்கொண்டு அந்த வாகனத்தை ஓட்டுகிறான். என்ன வாகனம் அது? தற்பெருமை பேசுகின்ற வாகனம். அந்த வாகனம் தன்னை பற்றி பேசிக்கொண்டு போகிறது. அதன் மீது ஏறி இவன் சவாரி செய்கிறான், தற்பெருமையின் மீது. தற்பெருமை என்கின்ற வாகனத்தின் மீது பயணம் செய்கின்றாடே, ஒரு பெருமையும் இல்லையே உனக்கு? அறிவில்லை, ஆற்றல் இல்லை, ஞானம் இல்லை, சிந்தனை இல்லை, முற்போக்கு எண்ணம் இல்லை. இவனெல்லாம்
பெரிய அறிவாளி என்று பெரிய வாகனத்திலே, இந்த தற்பெருமை என்ற வாகனத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படியெல்லாம் போகாதீர்கள் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். பெருமை உடையவன் என்றால் அப்படிப்பட்ட வாகனத்தில் போக மாட்டான். எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்று பணிந்து சொல்வான். ஆனால் ஒன்றுமே தெரியாதவன் எனக்கு எல்லா பெருமையும் உண்டு என்று சொல்வான். இப்படி சொல்லாதீர்கள், இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று திருவள்ளுவர் நமக்கெல்லாம் அருமையான ஆலோசனை சொல்லுகின்றார். மீண்டும் நல்ல சந்திப்போம்.